இன்றைக்கி நாங்கள் என்ன எடுப்போம் வேறா என்ன எடுப்போம்? பழம்பூரி எடுப்போமா? பழம்பூரியா? சரியா? இன்றைக்கு நாங்கள் பழம்பூரி செய்ய போகிறோம். மலையாளாக்கள் பழம்பூரி என்னடா பழம்பூரி என்று பார்த்தா அதை எடுத்து வாழைப்பழத்தை எடுத்து செய்கிற பழம்பூரி. அதுதான் அதான் பழம்பூரி. அவன் பின்ன பழம்பூரி என்றால் எல்லா பழத்துலையும் செய்யலாம் தானே நாங்கள். தேவையில்லை. நாங்கள் ஒழுங்கான ரெசிபி முதல்ல ஃபாலோ பண்ணி போட அதுக்கு வேறு ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஃப்ரைஸில் செய்யலாம், வேண்டாம் ஸ்ட்ராபெரியில் செய்யலாம். ஃப்ரைஸும் ஸ்ட்ராபெரி ஒன்று தானே. வாழைப்பழத்தில் செய்யலாம், நேத்திரம் வாழைப்பழத்தில் செய்ய வேணுமா? அப்போ இந்த வாழைப்பழம் அவன் வாது பார்த்துட்டான் வாழைப்பழம் அவனுக்கு வேணுமா? வாழைப்பழம் இல்லை, உனக்கு இல்லை. வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா பழுத்த பழம் தான் நம்ம எடுத்துக்கணுமா. எடுத்து வச்சிருக்கு அமெரிக்கன் மா எடுத்து வச்சிருக்கு, அரிசி மா எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மற்றது சர்க்கரை உப்பு மிளகாய் தான் வேணும். இதுக்கு தேவையான இதை இப்படி உரிச்சிட்டு கட் பண்ணோம். இப்போ பழம் எடுத்தாச்சு. பழமை எடுத்து அங்கே நீட்டாக வெட்டவோ அல்லது துண்டு துண்டாக வெட்டும்? துண்டு இப்படி இப்படி துண்டு துண்டா இப்படி வெட்டி போட்டு இல்லை நீட்டாக செய்யணும். நீட்டா அதான் பாதியா இப்படி செய்து போட்டு அப்படியே இப்படி பிளந்து இப்படி பிளந்து பாருங்க. இன்னொருக்கா புலவுங்க அல்லது நீங்கள் மொத்தமாக போடுறோண்டாலும் ஓகே தான். இப்படி இப்படியே எல்லாத்தையும் செய்யுங்க. இனி இந்த அரிசி மாவை எடுத்து இதுக்கு போடும். எவ்வளோ அரிசி மாவு எடுத்தீங்கள்? ஒரு கப்பு அரிசி. அதே மாதிரி ஒரு கப் இது அமெரிக்கா. ஒரு சொட்டு உப்பு ஒரு மேசக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி உப்பு. ஓகே மஞ்சள் போட்டாங்க. இனி மஞ்சள், சர்க்கரை ஒரு சுரங்க சர்க்கரை, அந்த துருவின சர்க்கரை ஒரு சுரங்க சர்க்கரை. ஓகே. அதுக்கப்புறம் மஞ்சள். இனி கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு மஞ்சள் சொட்டு மஞ்சள். இப்போ ஒரு சொட்டு மஞ்சள் மஞ்சள் தூளும் போட்டுட்டு ஏலக்காய் பொடி ஒரு சொட்டு ஏலக்காய். நம்மளும் தேவையான பொருட்கள். இனி இதை தண்ணி விட்டு மெல்லமாக குழைக்கும். இதுக்கே ஒரு சொட்டு பேக்கிங் பவுடர் நம்மளாங்காய் போட்டுட்டு நல்லா கலக்குங்க. இதை நல்லா கலக்குங்க. இனி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குழைச்சி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். என்னென்னா சர்க்கரை கரையும் மெல்லும், அதுக்காண்டி ஊற வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் இதாண்டி. கொஞ்சம் கட்டி இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் தண்ணிக்கிறோம். தண்ணியாக இப்போது எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பொரிக்க. அதே தான் இதில் இருக்கிற சாப்டர். ஆமாம், துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறமே என்ன பொரிச்சு எடுத்து கும்பிபாதம் போட்டு இதை இனி இதில் டிப் பண்ணி போட்டு ஆமாம் அப்படி எடுத்து போடுறது. பச்சி மேலே தான் கிட்டது. இது பழம்பூரியா. அதுக்கப்புறம் அடுத்தது இப்படி தோச்சு உடுக்க போடுங்க. அதையும் போடச்சிரு. ஆனால் என்ன கொஞ்சம் கட்டியாக வேணும், தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இருந்தால் நல்லது. இப்படி அங்கால பக்கம் பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து சாப்பிடுங்க. பாருங்க, இப்படி பொரிஞ்ச பிறகு எடுங்க.
நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சி போட்டிங்களா நல்ல முறுமுறண்டு வரும். இது பேந்து தான் முறுகும், சர்க்கரை போட்டது தானே பேந்து தான் முறுகும். இப்போ பழம்பூரி ரெடி ஆகிட்டுது, இனி சாப்பிடலாம். இன்றைக்கி நான் இந்த கண்டை தூக்கி இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த மண்ணை தான் நாங்கள் போட்டு வைக்கிறது. வேண்டிங்கன்னா நாங்கள் அதை போட்டு வைக்க போகிறோம். இங்கே வேறுங்க ஒரு கண்டு வச்சுட்டேன். இது 2வது கண்டு வைக்க போகிறேன். இது 2 கண்டும் வச்சுட்டேன். வேறுங்க இது அந்த பச்சை பூ மாதிரி பூக்கிற கண்டு கொஞ்சம் பாடி போச்சு, தண்ணி விடணும். இது இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு தொடங்கினது, வைக்க தொடங்கினது கொஞ்சம் தான். அதுவும் இரவுக்கு கொஞ்சம் குளிர், பகலில் தான் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இருக்கிறது. ஆனால் பார்த்தா இப்போ இந்த கண்டு வாடிட்டு தண்ணி டக்குன்னு உறைஞ்சிறது தானே, அதில் வாடிட்டு தண்ணி விட போகிறேன். இங்கே ஒரு ரோசா கண்டு நிற்கிது பாருங்க. இது ஒரு ரோசா கண்டு, இது மஞ்சள் கலர் ரோசா கண்டு. என் பைரா நிற்கிறாங்க, நினைக்கிறார் பைரா. இது புங்கத்துன்ற கண்டு. இது வந்து இந்த கண்டு. இந்த நான் உள்ளி சொட்டி அதுகள் எல்லாம் இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். இனித்தான் மேலால் மண் போடணும். பைரானோ இங்கே அடுத்த கண்டுங்க இது வேண்டி வச்சுருக்கிறேன். இது மகிழம்பூ அந்த கண்டு. இது பாருங்க, அந்த வட்டி போட்டோம் வளர்ந்துட்டுது. அங்கால செடி நிற்கிது, இங்கால ஆப்பிள் நிற்கிது. பாருங்க, இதுக்கு மண் போட்டாச்சு. இதுக்கு மண் போட்டுட்டு அதுகளையும் நட்டுட்டு இப்போ போகிறேன். பார்த்தீங்களா, கண்டெல்லாம் வெட்டின கண்டெல்லாம் தடுத்துட்டுது. இந்த பாருங்க, அதுக்குள்ளே கிடக்கு புறன் பழம் கிடக்கு. இப்போ வந்து 1-2 தான் கிடக்கு. இப்போ கிணக்கு 1-2 தான் கிடக்கு. பாருங்க, இந்த கண்டம் வச்சுட்டுருக்குறேன். அது மணிப்பழம் இப்போ வளருது. அதே மாதிரி எதுவும் வளருதுங்க. பூ பூத்துருக்கு பாருங்க, இனிக்காய் காய்க்கும். இங்கே பாருங்க, அடுத்தது இந்த மரம் அவக்கடை மரம் அன்னாசியும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது புதினா இலை, அந்த தண்டை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இனி வளருது. இது மாங்கண்டு, இது மாங்கண்டு. இது ஒரு மாங்கண்டு இப்போ 1.5 வருஷமாக நிற்கிது. கொஞ்சம் இல்லை, ஒரு வாடி மேலே தான் கிடக்கான நிற்கிது. இது வந்து ரச்சிக்கு போடுற கண்டு. முனியால் கிள்ளி விட்டுனான், அதுக்கு பிறகு தடைச்சி போய் நிற்கிது. இது ஒரு பூ வண்டு. ரெண்டாவது இதெல்லாம் மடியால் எடுத்து வைக்கணும். இனி இது அந்த இது கற்பூர வள்ளியில் கண்டு. இதுவும் ஒரு பூ வண்டு. இதையும் எல்லாம் மடியால் எடுத்து வைக்கணும். என் ப்ரைஸ் ஸ்ட்ராபெரி கண்டு. இந்த பூ பூத்து நிற்குது. இனி கேரட். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.